ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. சாண்ட்ராக்கு ரோஸ்ட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்தது. பட் ஆனா இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது சாண்ட்ராவை பிடிச்சி கிளிக்க போறாருன்னு தோணுது. பட் ஆனா லைட்டா சுகர் கோட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா சாண்ட்ரா வந்து அழுது சீனை கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி டைவர்ஷன் பண்ணிடுவாங்க. சோ டேட் டைவர்ஷன் ஆவராரா என்னன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ப்ரோமோல என்ன பேசியிருக்காருன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து விஜய் என்ன சொல்றாப்லனா, இந்த வாரம் வீடு முழுக்க ஓவர் ரியாக்ஷனா இருந்துச்சு. அதுக்கு வீட்டார் கேட்டதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு விளக்கமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே தெரியுது இத சாண்ட்ராவை பத்தி தான் சொல்றாரு அப்படின்ட்டு. ஏன்னா சாண்ட்ரா தான் இந்த வாரம் ஃபுல்லா ஓவரா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து தேவையில்லாம ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஓகேவா, தேவையா அதெல்லாம் ஒண்ணு கொடுத்தா கூட பரவாயில்ல. கானா பாக்ஸ் பண்றாங்க, கானா பாக்ஸ் பண்ணா எனக்கு தூக்கம் கெடுதுன்றீங்க. அதே மாதிரி வந்து யாராவது எதனா ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையை பிடிச்சி என் குழந்தைய பத்தி பேசிட்டாங்க, தப்பா பேசுறாங்க அப்படின்றீங்க. என்னோட எமோஷன்ஸை வச்சு கேம் ஆடுறாங்கன்றீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வீட்டுல பண்ணிருக்காங்க. அதுதான் விஜேஸ் கேட்கிறாப்புல, இதுக்கு இவ்வளவாமா, இதுக்கு இவ்வளவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஸ் போட்டு பழகிறத பார்க்க முடியுது. அதனால இந்த வாரம் இவங்க கிட்ட கேட்கறதுக்கு எந்த ஒரு கேள்வியுமே இல்ல, அவங்க விளக்கம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்றாப்ல. சோ லைட்டா சுகர் கோட் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனா சாண்ட்ராக்கு ரோஸ்ட் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது விஜேஸோட பேர் ரொம்பவே டேமேஜ் ஆயிடும். ஆல்ரெடி பிரஜனுக்கு பண்ணும்போது விஷயம் ஆச்சுல, அதே மாதிரி இங்கேயும் ஆயிடுமோ எனக்கு தோணுது. சோ பாப்போம் இந்த வாட்டியாவது சாண்ட்ரா வேணா கேள்வி கேட்கிறாரா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்வி கேட்டே ஆகணுன்றதா என்னோட கருத்து. மக்களே, உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இவ்வளவுமா, அதுக்கு அவ்வளவுமா, எதுக்குமா இது அப்படின்ற மாதிரி போய் விளக்கத்தை கேட்டுருவோமா அப்படின்றப்பல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ராவை பத்தின ப்ரோமோ தான். வேற யாரை பத்தி அதை வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த வீட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பத்தி கார்டை வச்சு கேம் ஆடுறது யாரு, சாண்ட்ரா தான். அதாவது முதல் ரெண்டு நாள் சாண்ட்ரா வந்து என்ன பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிரஜனோட துணியை எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ற பேர்ல சுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல கானா பாக்ஸ் பாடினாங்கன்னா கானா பாக்ஸ் பாடக்கூடாது, பாடினா தூக்கம் கெடுதுன்னு சொல்லிட்டு வெளியே படுத்தாங்க. அடுத்த நாள் எல்லாரும் வெளியே போய் படுத்து வெளியே போயிட்டு கானா பாக்ஸ் பண்ணாங்க. இவங்க மறுபடியும் எல்லாரும் உள்ள வரும்போது லைட்டா பேசி சிரிச்சுட்டாங்களா, யாரு அரோரா சபரிலாம். அதுக்கு கோவப்பட்டு வெளியே போய் மறுபடியும் படுத்து சீனை கிரியேட் பண்ணாங்க. அவங்க கிட்ட போய் சாரி கேட்டாலும் மறுபடியும் வந்து அது காம்ப்ரமைஸே ஆக மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் நான் வெளியே தான் படுப்பேன், நீங்க எல்லாரும் கார்னர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கார்னர் பாரிஸ் கார்னர் ஒரு கேம போடுறாங்க. இந்த வீட்டுல இருக்க 11 பேரை வந்து கெட்டவங்களா, இவங்க மட்டும் தான் நல்லவங்களா. இந்த வீட்டுல இருக்க இந்த சாக்கடையில காலை விட முடியாதுலாம் சொல்றாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்களா லோ கிரேடா வந்து பிஹேவ் பண்றாங்களா, லோ கிரேடா பேசுறாங்களா, இவங்க மட்டும் ஹை கிரேடா பேசுவாங்க. இவங்க வந்து நாயின்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா அதுக்கு பதிலாக ஸ்கூபி டூ அப்படின்வாங்க. அதே மாதிரி வந்து வாந்தி அந்த இதுவெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. டிவாமிட்டிங் டேப்லெட் கொடுக்கணும் இவங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சோ இவங்க பேசினா அதெல்லாம் நல்லது. இந்த சாக்கடையில காலை விட மாட்டேன்றதுலாம் நல்ல விஷயங்கள் ஓகேவா. பட் ஆனா மத்தவங்களா பேசுறாங்கன்னா அதெல்லாம் கெட்டது. இவங்களாம் எப்படி இந்த மக்களை இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மக்கள் மேல பழிய போடுவாங்க. சோ மக்கள்கிட்ட கேக்குறாங்க, நீ ஓப்பனா கேக்குறாங்க, மக்களே இவங்களாம் வந்து இந்த 11 பேர் எதுக்கு நீங்க வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வெளியே அமைச்சிட்டு எனக்கு டைட்டில் கொடுங்க அப்படின்றாங்க. நீ பண்ற ஆக்ஷனுக்கு டைட்டில் கொடுக்க முடியாதுமா, ஆஸ்கர் அவார்டு வேணா கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்ல தருது. ஏன்னா சாண்ட்ரா அந்த அளவுக்கு இந்த வீட்டுல சம்பவங்களை பண்ணிருக்காங்க. எமோஷன்ஸ் வச்சுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளே இருக்கு. சோ அதனால சாண்ட்ரா வைக்கலிக்காங்க. பட் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டா பண்ணுவாப்புல. சாண்ட்ரா கடந்து வந்த பாதையை சொல்லும் போது அரோரா ஆதிரி எல்லாம் சிரிச்சது, கண்டிப்பா அவருக்கு ரோஸ்ட் விழும். அது மட்டும் இல்லாம கானா வினோத்துக்கும் இந்த வாட்டி ஒரு அப்ளாஸ் இருந்திருக்கு. கானா வினோத்தை வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருந்திருக்கு. அதாவது கானா வினோத் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணாங்களே, அது வந்து பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபி இது ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க, ஆதரியும் ஒத்துக்கிட்டாங்க. சோ இதை வச்சு கானா வினோத்துக்கு ஃபேவரா பேசி கானா வினோத் வந்து அங்க அப்ரிஷியேட் பண்றாப்ல. கானா வினோத்துக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கிடைச்சிருக்கு. வாரம் கிடைக்குது, பட் கட் பண்ணிடுறானுங்க. சோ இந்த வாட்டி அதை போடுறாங்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாண்ட்ரா அவர்கள் தான் டார்கெட் எனக்கு தோணுது. மக்கள் உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.